Hi, welcome to Yata's Tarot Reading. So, நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறவனுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன அறிவிப்பு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி 8:30 இந்தியன் டைம், அதாவது 11 PM மலேசியன் டைமில் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவேன் யூடியூப்பில். ஸோ யாரெல்லாம் வந்து ஏதாவது கேள்வி வச்சுருக்கீங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க, ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த லைவ் செஷனை ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கும் தெரியும் என்ன மாதிரி எனர்ஜி இருக்குது, என்ன ஓடிட்டுருக்கு உங்கள் லைஃப்பில், உங்கள் பார்ட்னர் கூட, இல்லை உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோடைய ரீடிங்க்கு போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன செக் பண்ண போனால் உங்கள் ரிலேஷன்ஷிப். மேபி நீங்கள் யாரு கூடயோ இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இது நோ கான்டாக்ட் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்கள் பர்சன் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம், பட் அவங்கள புரிஞ்சிக்க முடியல. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய பாண்டிங் பற்றி பார்ப்போம். உங்களுடைய பாண்டிங்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. பட் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் மேபி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கலாம். உங்களுடைய இந்த லவ் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப அழகாண்டி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன்னா உங்கள் லவ் லைஃப்க்கு முக்கியமாக ஒரு காரணம், அதாவது அந்த லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்டு மாதிரி பழகுங்க. இல்லை நீங்கள் ஃப்ரெண்டாகவே பழகிட்டுருக்கலாம், பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன ப்ராப்ளம்னு. மேபி அந்த ப்ராப்ளம் வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாத ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், பட் அதை நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குது, ரொமான்ஸ், ரொம்ப இன்டிமேட்டான ஒரு கனெக்ஷன். ஸோ நீங்கள் ரெண்டு பேர் வந்து வெரி 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 க்ளோஸ், லைக் அ இட்டர்னல் சோல். இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு ட்ரூ பாண்டிங், ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப், மேபி 4-5 இயர்ஸ் ஆன இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாத காரணம் இந்த டைம் நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுற டைமாக இருக்கணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு தேவையானது டைம், அண்ட் அந்த டைம் இப்போ இல்லை. ஒரு பாஸ், ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் உடைய வேல்யூவை நம்ம பேசிட்டோம். ஏன் உங்களுக்குள்ள அந்த ஒரு சில செப்பரேஷன்ஸ் இல்லாட்டி மிஸ்கம்யூனிகேஷன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். மேபி நீங்கள் இல்லாட்டி உங்கள் பார்ட்னர் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனாலவே வந்துட்டு பிரச்சனை. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஆக்சுவலி வெரி 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 forever long last long of relationship. அப்படின்னா நீங்கள் உங்கள் பர்சன் வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்கீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி நீங்கள் செப்பரேட்டடாக இருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கலாம், பட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப உறுதியானது. அகெயின் டைம் பார்க்குறீங்களா? அந்த கூட அந்த டைம் கார்டு பார்த்தீங்க, இப்போ கூட டைம். ஸோ உங்களோட கைட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்கள் ரெண்டு பேர் சேரக்கூடிய அந்த டைம் இன்னும் வரல. அகெயின் டைம் இன்னும் வரல. தேர் ஆர் சம்திங் லைக் ஆஃபர், நியூ ஜாப், நியூ லைஃப். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு தருணம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில். இட் குட் பி அ ஜாப், இட் குட் பி அ பிஸ்னஸ். ஸோ அதை நீங்கள் ஏற்கனவே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பட் நீங்கள் அது இன்னும் செய்யலை. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு நிறைய பாஸ்ட் ட்ராமாவை வச்சுருக்கீங்க. மேபி அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த செப்பரேஷனாக இருக்கலாம். பிகாஸ் ஒரு பர்சன் கரெக்டாக இருக்கீங்க, இன்னொரு பர்சன் வந்து கரெக்டாக இல்லைன்னா இந்த லவ் கனெக்ஷன் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகேவா? யாரோ ஒரு பர்சன் உடைய ட்ராமா, அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பெயின், ஏதோ ஒரு பெயின் இருக்குது, அவங்க அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹீல் ஆகணும், நீங்கள் ஹீல் ஆகணும். இதில் யார் வேணா இருக்கலாம், பட் இதுதான் பிரச்சனை. ஓகேவா? நீங்கள்
ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு பயம். ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே மூவிங் ஃபார்வர்ட். மேபி நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்த்துருந்துருக்கலாம். இல்லாட்டி லைஃப்பில் ஜஸ்ட் ஒரு ஒர்க் போங்க, லைஃப்பை பாருங்கள், க்ரோ, இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது அவங்களுக்கு அது ஒரு ஷாக்காக இருந்திருக்கணும். இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு புரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். மேபி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப இன்செக்யூரான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்துருச்சு. இந்த பர்சன் நம்மக்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை நம்மளை விட பெட்டராக இருக்கிறனால இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களா, இல்லை நம்மளை விட பெட்டரான பர்சன் பார்த்துருவாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ இந்த சமயம் வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக மெசேஜ் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அவங்களும் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அவங்க சொல்கிறாங்க, we will be together again அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் டைம் சொன்னிச்சு, இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம், கொஞ்ச நாள் நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்ட்டு இந்த காட்டும் சொல்லுது, we will be together again, so many things reminds me of you. உங்கள் மெசேஜ், உங்களுடைய கிஃப்ட்ஸ், கார்ட்ஸ், இதெல்லாமே அவங்களுக்கு இன்னும் உங்கள் ஞாபகம் கொடுத்துட்டே இருக்கு. I will wait for a sign from you. மேபி நீங்களே இன்னும் பிளாக் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்களோ, ஈகோ கிளாஷோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது பேஸ்ட் ஆன் த கார்ட். ஸோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐம் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் கனெக்ஷன். மேபி நீங்கள் சொன்ன அந்த விஷயம் ரொம்ப லேட்டாக தான் அவங்க புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. I wish I could share my good news with you. நியூ ஜாப், ஏதாவது ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் புதுசாக நடந்துகிட்ருக்கு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி ஏதாவது ஜாப் கிடச்சிருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் I left you because I know you could leave me. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், உங்களால் அவங்கள விட்டுற முடியும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் அவங்கள கட் பண்ணி விட்டுருவீங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவங்க உங்களை விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்கும், இல்லை அவங்க என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாம். ஹெவியாக உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஹெவியாக ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மேபி டெய்லி இதுக்கு முன்னுக்கு இப்போ கூட அவங்க உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு ரொம்ப டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி கிடைக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற நீங்களாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் பர்சன் ஒரு ஆம்பளையாக இருக்கலாம். இந்த பர்சன் தான் வந்து மூவ் பண்ண போகிறாங்க. ஓகே, அவங்க தான் வந்துட்டு நான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. ஓகே, இவங்க ஃபீல் பண்ணுறது என்னென்னா, மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நிறையா பிரச்சனை இருக்குது, நிறையா சிச்சுவேஷன்ஸ் அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. மேபி அதுவே அவங்களுக்கு வரதுக்கு பயத்தை உருவாக்குது. பட் ஆனாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் ஆசை இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ அப்பப்போ எழுந்துறாங்க, டிலீட் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்பலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க உங்கள் பர்சன். ஸோ மறுபடியும் இன்டர்நெட்டில் பூந்து பார்க்குறாங்க. என்ன தான் பார்க்குறாங்க, நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த பர்சன் ஒரு 2 கார்டு எடுத்து பார்ப்போம். இந்த வாரம் உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையான்னு. இந்த வாரம் அவங்க வந்து பேசுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். உங்கள் பர்சன் இந்த வாரம் பேசுவாங்களா பார்ப்போம். ஓகே, இந்த பர்சன் உங்களை பற்றி நினைச்சிட்டே இருக்காங்க. வெரி வெரி ஆப்சசிவ். ஓகே, உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாரம் எப்படின்னா அவங்க உங்களை ரொம்ப நோட் பண்ணுவாங்க, செக்கிங் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் அந்த முடிவு இந்த வாரம் நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம். ஸோ
அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதோட அவங்க இந்த வாரம் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இது முன்னுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணலை, அது அவங்க பண்ண போகிறாங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, அதை அவங்க பார்த்து அப்சர்வ் பண்ணி ஸ்டாக் பண்ணி அது அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வச்சு அவங்க ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அது இந்த வாரம். ஓகே, அது இந்த வாரம். அந்த முடிவை பேஸ் பண்ணி தான் என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் வாரம் தெரியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். உங்கள் பர்சன்லாம் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன செட்டில் ஆகணுன்ட்டு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.